சென்னை அண்ணா சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அங்கு பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள மல்லீஸ் காம்ப்ளெக்ஸில் ரப்பர் ஸ்டாம்ப், பேனர் உள்ளிட்டவை தயாரிக்கும் ரெப்ரோ பிளேட் சர்வீஸ் என்ற நிறுவனம் உள்ளது. இதில் பேரல்களில் வைக்கப்பட்டிருந்த கெமிக்கல் திரவம் வெப்பமடைந்து காலை 9:30 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. வெப்பமடைந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள் இருந்தும் சரியான குளிரூட்டும் வசதி செய்யப்படாததால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. காலை 9:30 மணிக்கு ஏற்பட்ட தீயை கட்டுக்குள் கொண்டுவர 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடினர். கடும் போராட்டத்துக்கு பின் மதியம் 1:30 மணிக்கு தீ அணைக்கப்பட்டது. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கேட்டு ஒரு ஆள் ஓடி வந்தார். வந்து கேட்ட உடனே என்ன சமாதானம், 2வது மணி இந்த மாதிரி ஃபயர் ஆகிடுது. அப்புறம் டவுட் ஆன உடனே ஆஃபீஸை பூட்டிட்டு வந்து கீழே வந்து பார்த்தா ஃபயர் கும்புன்னு எரிஞ்சிருந்தது. தீ விபத்து ஏற்பட்டது காலை நேரம் என்பதால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. கெமிக்கல் மற்றும் ரப்பர் பொருட்களின் மூலம் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தால் அண்ணா சாலையே பெரும் போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளானது. அலுவலகங்களுக்கு செல்வோர் கடும் அவதிக்கு ஆளாகினர்.